ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா வேக வேகமாக சென்னைக்கு வந்தார். என்டிஏ ரொம்ப வலிமையாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவெல்லாம் கூட்டணியில் கொண்டு வந்து வேக வேகமாக அரசியல் செஞ்சார். இந்த அரசியல் ஒரு தொய்வடைஞ்சு போன மாதிரி இப்போ பேசப்படுது. ஏன்னா இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே பாமக உள்ள வரல, தேமுதிக உள்ள வரல, பாமகக்குள்ளே வேற சில பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அப்போ என்டிஏ வலிமை பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறதா பலரும் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உங்கள் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இன்னமும் டேக் ஆஃப் ஆகலை. ஓகே, ஏன் டேக் ஆஃப் ஆகலை? ஜெல்லாகவே இல்லை. இன்னும் தொண்டர்கள் மத்தியில் கூட்டணி ஜெல்லாகலை. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், எத்தனையோ விஷயம் இருக்குல்ல, சேர்த்து ஒரு போராட்டம் நடத்தலாம், ஒரு குரலில் பேசலாம், ஒன்றும் வெள்ளியே. தலைவர்கள் மத்தியிலே இன்னும் ஜெல்லாகலை. ஜெயக்குமார் வருவாரா? பாஜகவால் முடிசூடாக மன்னனாக இருந்த பாஜகவால் தான் தோற்று போனேன் அப்படின்றாரு. இப்போ அதை பற்றி கேட்டால் அப்புறம் பேசுவோன்ட்டு ஓடிடுறாரு. அவரால் பதில் சொல்ல முடியல, நிலைமை அப்படி இருக்குது. அப்போ எப்படி இந்த கூட்டணி ஜெல்லாகும்? நான் இன்னொன்றும் எனக்கு தெளிவாக ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்குது என்னென்னா, ஏதோ ஒரு 8-10 மாதத்துக்கு இந்த ஈடி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். சரி, கூட்டணி தானே, இது ஏதாவது சொல்லிக்கோ. அமித்ஷா கூப்பிட்டு உட்கார வச்சார். இவர் ஏதாவது பேசினாரா? பேசல. மீட்டில் வாயை மூட்டு பேசாமல் இருந்தார். அவர் சொன்னாருங்க, நான் சொன்னேனா அப்படின்னு நாளைக்கு பேசலாம். அமித்ஷா பேச விடாமல் பண்ணாரா இல்லை இவரே பேசாமல் இருந்தாரான்னு தெரியல. ஆனால் அது எடப்பாடிக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழலாக அமைஞ்சிச்சு. நாளைக்கு நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த சீட் ஷேரிங் முடிஞ்சு கையெழுத்து போடுற வரைக்கும் இந்த கூட்டணி உறுதின்னு நான் நினைக்கல. நாளைக்கு 60 சீட்டு கொடு, 80 சீட்டு கொடுன்னு கேட்டால் 20க்கு மேலே தர முடியாது, இஷ்டம் தான் கூட்டணி, இல்லைன்னா போயிட்டேருன்னு சொல்லி தப்பிச்சு எடப்பாடி வெளியில் வந்தாலும் வரலாம், கூட்டணி திரும்ப பிளவுபட்டாலும் படலாம். இப்போக்கே ரொம்ப மிரட்டுறாங்க, இடி வச்சு அது இது. சரி, 10 மாதம் பேசாமல் இருப்போம், தேர்தல் நெருங்கிட்டால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, அந்த நேரத்தில் பார்த்துப்போம் அப்படின்ட்டு ஒரு 10 மாதம் நிம்மதியாக இருக்கலாம், இடி தொல்லலாம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி சொல்றியா, சரி இரு கூட்டணி அப்படின்ட்டு கூட இருந்திருக்கலாம். இல்லை சார், இப்போ இவங்களுக்கு ஜெல் ஆகலை. ஏன்னா அமித்ஷா இவ்வளோ வேகமாக அந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு அவர் காமிச்ச அந்த ஸ்பீடுக்கான காரணம் என்னென்னா, கடைசி நேரத்தில் அமித்ஷா அது ஜெல் ஆகாது, இப்போ இஷ்யூஸ் ஆகிடும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சு நம்ம ஒரு வருஷம் ஒர்க் பண்ணலாம், இணைஞ்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணார். அவர் அந்த கூட்டணி அமைச்சுக்கிட்டதில் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2 மாதத்துல ஏன் ஜெல் ஆகலை, அல்லது இன்னும் டைம் எடுக்குமா, என்ன இது புரிஞ்சுக்கல, ஏன் அந்த ஜெல் ஆக? முதல்ல இந்த கூட்டணி கூட இன்னும் மற்ற கட்சிகள் சேரணும். மற்ற கட்சிகள் பாமக அதுவே ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது யார் பாமகன்னு தெரியாமல் இருக்குது. தேமுதிக இவங்க தரேன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாங்க. எந்த ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிடுங்கன்னா எந்த ஆண்டுன்னு பழக்கம்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அந்த தீர்மானம் மதுரை பொதுக்குழு தீர்மானம் நடத்தும் போது இரங்கல் தெரிவித்து விஜயகாந்துக்கும் படத்துக்கு அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நன்றி தெரிவித்து ஒரு பேட்டியே கொடுத்தாங்க, ப்ரெஸ் மீட்டே வச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி கலைஞர் பிறந்த நாளுக்கு பழையெல்லாம் நினைவு கூர்ந்து விஜயகாந்த் இதை கோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நடுவில் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் அவர் வரணும், கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி பேசுனதா ஒரு தகவல் முதல்ல அறிவிச்சார். நான் அப்படிலாம் கூப்பிடலன்னு சொல்லி சொன்னாருன்னு அடுத்த ஒரு தகவல் வந்துச்சு, எதுன்னு தெரியல. அது சொல்லியிருக்காரு அவரும். அதெல்லாம் இருக்கும்பொழுது வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ கூட்டணி பற்றி இப்போ பேச்சு கிடையாதுன்ட்டாங்க. நாங்கள் அடுத்த 2026 உங்களுக்கு ராஜ்யசபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இவங்க ஜனவரி மாதம் கடலூர் ஒரு கூட்டம் போடுவோம், ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திரும்ப திமுக கூட்டணிக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக கூட்டம் என்னென்னா ஓவர்லோடு. ஓகே, இடமே இல்லை, நின்றுட்டு போகிறது கூட இடம் இல்லை, பஸ்ஸில் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ இவங்க இல்லாமல் இப்போ வேறெல்லாம் வந்திருக்காங்களா, அந்த தமிழ் அன்சாரி வந்திருக்கிறாரு, அது தனியரசு வந்திருக்காரு, எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க புதுசாக. வேறு அவங்களாம் ஒரு சீட்டு கொடுத்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கே இடம் இல்லை. இவங்க வந்தால் எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று, எல்லாம் இப்படி சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பேசும்போது சொன்னாங்க,
நாங்கள் 9 சீட்டு வாங்குவீங்க, நீங்கள் வந்து 7 சீட்டு கொடுத்து ஓகே சொல்லிட்டு வந்திருக்கீங்களேன்ட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட கேட்டப்ப சொன்னார், அந்த அம்மா வந்து நான் கொடுக்குறது சீட்டு கிடையாது, எம்எல்ஏ வெற்றி உறுதி, போங்க கொடுக்கறது வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னாரு. அதுபோல் வந்து ஆனால் அது உண்மையிலே வந்து வெற்றி உறுதி. திமுக கூட்டணியில் இருந்தோம்னா பெரும்பாலும் வெற்றி உறுதி. அதனால் வந்துட்டு 4 எத்தனை சீட்டு ஜெயிக்கணுன்ற பிரச்சனை இல்லை, 10 சீட்டு நின்று ஜெயிச்சிருக்கு பிசிக திமுக கூட்டணியில். 10 இடங்களில் போட்டிட்டு இருக்கு, 10 இடங்கள் வாங்கி. ஆனால் எத்தனை வெற்றி பெற்றது? 2 தான் வெற்றி பெற்றது. இப்போ 6 தான் கொடுத்தாரு போன தேர்தலில். ஆனால் 4 வெற்றி பெற்றுட்டாங்கல்ல. எத்தனை வெற்றி பெறன்றது தான் முக்கியம், எத்தனை இடத்துல போட்டிடணும் முக்கியம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது சரி கொடுக்கறத வாங்கிப்போம், அதை விட அதிகமாக வெற்றி பெற முடியும். அந்த ஒரு தடவை 29 இடம் அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சாங்களே, அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லையா? ரைட், அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இல்லை அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னன்னா வந்து தேமுதிக நாங்கள் கடலூரில் எங்களோட மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய கூட்டணி பற்றி அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு டைம் வந்து என்டிஏக்கு இல்லை, குறிப்பாக அமித்ஷாக்கு இல்லை. அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காரு, அவ்வளோ தூரம்லாம் அவங்களுக்கு விடக்கூடாது, டக்கு டக்குன்னு வந்து ஃபாஸ்ட்டாக கூட்டணி உருவாக்கணும், திமுக எதிர்த்து அரசியல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் இப்போவே அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைம் அதனால் வந்து நெருக்கடி, தேமுதிக பெரிய நெருக்கடி உருவாகி இருக்குல்ல. இப்போ அது தேமுதிக அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? என்ன நெருக்கடி? அவங்களுக்கு என்ன இடி வருமா, அது வருமா? ஒன்றும் வேலை இல்லையா? இவருக்கு வந்து ஊழல் வழக்கு இருக்குது, அன்புமணிக்கு கேஸ் எடுப்பாங்க. ஒரு அதிமுகவுக்கு கேஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன கேஸ் இருக்குது? அவங்களுக்கு என்ன கொடுத்து நெருக்கடி கொடுக்க முடியுங்க? போயாண்டு போயிடுவாங்க. அவங்க திமுக பக்கம் சாயிற மாதிரி ஒரு நகர் இருக்குல்ல. அது அமித்ஷாக்கு பெரிய நெருக்கடி இல்லை. ஏன்னா திமுக தோக்கடிக்கணும் அப்படின்னு கூட்டணி அமைக்கிறாரு அவரு. அப்படி அமைக்கும் போது இந்த கட்சிகள்லாம் அங்கே போச்சு. நீங்க வந்து மத்தங்க அதிமுகவோ பாமக கையை முறுக்கி நீ கூட்டணிக்கு வரியா இல்லையான்னு மிரட்டுற மாதிரி எல்லாம் தேமுதிக மிரட்ட முடியாது. அவங்கள என்ன வச்சு மிரட்டுவீங்க நீங்க? அந்த இஷ்டம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்கன்னா கேஸு போட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால அவங்கள மிரட்டலாம் முடியாது. இஞ்சி பணம் வந்து ஐடி அனுப்பலாம். இப்போ வருமானமே இல்லை அவங்களுக்கு, அவங்கள போய் நீங்கள் ஐடி போட்டு என்ன பண்ணுறது? ஓகே ரைட். வேறு என்ன தான் சார் இப்போ தேமுதிக? இப்போ சரி ஓகே, இப்போ என்டிஏ பொறுத்த வரைக்கும் தேமுதிக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான். அவங்க வந்து அதிமுக கூட்டணி பற்றி அவங்க திருப்தியாக இல்லை. திமுக கூட்டணி கூப்பிட்டா திமுக வீட்டில் வாய்ப்பு இருந்தால் சேர்றதுக்காக மகிழ்ச்சியாக சேருவாங்க. அதுக்கான தொனி தான் தெரியுது. இப்போ அந்த அம்மா அவங்க நன்றி தெரிவித்ததும் இந்த இது பண்ணது எல்லாம் இருக்குது. அப்போவே வந்து அவங்க ஒரு மாதிரி தான் 1.5 வருஷம் கழிச்சும் கேப்டனுக்கு வந்து அப்போ செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தெல்லாம் நாங்கள் இன்னும் மறக்கல, அது என்றைக்கும் மனசில் வச்சுருப்போம்லாம் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமே அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க வேறு மாதிரி பேசினாங்க. அது வேறு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ சமீபமாக வந்து திமுக கண்டுக்கல, சரி விட்டுட்டு போயிட்டாங்க. அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அமித்ஷாவோட அடுத்த திட்டம் என்ன? ஏன்னா அவர் நினைச்சது வந்து என்டிஏ வலிமையை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்குனாரு. ஆனால் அது வந்து ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஜெல்லாகவே மாட்டாங்க. ஒரு பெரிய சிக்கல். என்னமோ நீங்க எல்லாம் தான் அமித்ஷான்றீங்க. என்ன பெரிய அமித்ஷா வர்றார், எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க. என்ன அவ்வளவு கொடூரமான ஆளா அவரு? எல்லாம் நடுங்கிறதுக்கு அவரு அமித்ஷா இல்லைங்க. முதலமைச்சர் எத்தனை ஷா வந்தாலும் இங்க எடுபடாது. தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஸ்டாலின் இருக்காரு? என்ன பண்ண அவர் தெரியுமில்ல. இப்போ என்ன பண்ண உங்களுக்கே கேட்குறீங்களா? அமித்ஷா வந்தார் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நீங்களே கேட்குறீங்கல்ல. இல்லை அதான் நான் கேட்குறேன். இப்போ அமித்ஷாவோட அடுத்த திட்டம் என்னன்னு கேட்குறேன். ஏன்னா வேகமாக அதிமுக முடியாமல் தாங்க தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் என்னென்னோ ஆயுதம், திமுக எதிராக என்னென்னோ ஆயுதம் எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் முனமடிக்கு போச்சு. இல்லை சார் ஓகே, அதாவது விஷயத்தை விட்டுருங்க. அதாவது ரைடு போன்ற விஷயங்கள் அந்த விசாரணை அமைப்பில் விட்டுருங்க. பொலிட்டிக்ஸாக பேசுவோம். தேர்தலை நோக்கி என்டிஏ வலிமையாக உருவாக்கணுங்கிறது அவன் நோக்கம். அதிமுக கொண்டு வந்துட்டாங்க, அது ஜெல்லாக மாட்டேங்கிறது ஒரு பிரச்சனை. சரி நாளோடையில் ஜெல்லாகுதுன்னு வச்சுப்போமே. சரி இந்த அடுத்தது வந்து தேமுதிக பாமக உள்ள வந்தால் தான் மற்ற எல்லா கட்சியிலும் கொண்டு வர முடியும். இந்த தேமுதிக பாமக 2 பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி ராஜ்யசபா சீட்டில் வந்து தேமுதிக டிஸ்டர்ப் ஆகி அங்கே திமுக பக்கம் போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க. பாமக 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. என்ன தான் பண்ண போகிறா இப்போ இனி பாஜக இந்த விஷயத்தை என்ன தான் பண்ண போகுது? எப்படி இந்த என்டிஏ வலிமையாக்கும்? அமித்ஷா என்ன பண்ணுவார்? அன்புமணியை வந்து ஆதரிச்சு உடச்சி இப்போ ராமதாஸை ஓரம் கட்டி பாமக உடைப்பாங்க. அது உடைச்ச பாமக வாக்கு வங்கி முழுசு அப்படியே அவங்களுக்கு வந்துருமா? அந்த 5% வாக்கு வங்கிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருமா? கொஞ்சமாவது கிடைக்கும்ல. எப்பவுமே வந்து உடைக்கிறத இப்போ அதிமுக உடைச்சாங்களே, இதுக்கு முழு வாக்கு வங்கி வரும்னு உடைச்சாங்க. அடுத்த வலிமையை இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பலவீனப்படுத்தணும். அதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது, என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தொலைநோக்கு பார்வை. நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு எந்தெந்த கட்சியெல்லாம் உடைச்சி பலவீனப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து இவரையும் வந்து
அதுதான் சொல்கிறாங்களா, விமானத்தில் மோடி பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு விமானத்தில் வரும்பொழுதே வந்து என்ன தலைவராக்கு அப்படின்னு ராமதாஸ் கிட்ட அன்புமணி கேட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ சொல்லி கொடுத்து தான் அவர் பேசுகிற தலைவரை பதவி ஆக்க சொல்லி கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரை தலைவராக்கினது தான் இப்படி நான் தான் தலைவர், பொதுக்குழு என்னை தேர்ந்தெடுத்தது, பொதுக்குழு தேர்ந்தெடுத்த என்னை வந்து நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது, கட்சியில் யாரை வேணாலும் நீக்கவோ சேர்க்கவோ எனக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாரு. பொதுக்குழு தேர்ந்தெடுத்த உண்மைதான். ராமதாஸ் கையை காட்டாமல் இந்த அன்புமணியை பொதுக்குழு தேர்ந்தெடுத்திருக்குமா? இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்குமா? அது புரிஞ்சுக்க முடியும் சார். ராமதாஸ் கையை காட்டி தான் இன்னைக்கு என்ன சொல்ற, அவருக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு தான் அதிகாரம், அவர் நீக்கிறாரு, நீங்க உடனே அவனை சேர்த்துக்கிறேன், அந்த பதவியில தொடருவார்னு இவர் அறிக்கை விடுறாரு. அப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னால் பிஜேபி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபியோட வேலையே என்னன்னா கூட்டணி கட்சியை உடைக்கிறது தானே. இல்லை, அவங்க அதை பண்ணுறாங்க, பல ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ இந்த இடத்துல வந்து அப்படி ரெண்டாக பிரியுது அப்படின்னா அதனால வந்து என்டிஏ ஒரு பக்கம் வந்து பலவீனமாக தானே போக போகுது. அப்படி ஒரு விஷயம் பாமக ரெண்டா உடையிறது, உடஞ்ச ஒரு பிரிவு பலவீனத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. ஓகே, தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும். பிஜேபி வளரணும்னா என்ன பண்ணணும், இங்கே எதெல்லாம் முதல்ல சரி. இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி எடுத்துப்போமே, பாமக ரெண்டா உடையுதுன்னா அது எப்படி பாஜகவோட வளர்ச்சிக்கு பயன்படும்? அதில் கொஞ்சம் பேர் இங்கே வருவான்ல. எப்படி வருவாங்க? அதான் பிஜேபி பக்கம் வருவாங்க. தொண்டர்கள் இப்போ உடஞ்சிச்சுன்னு வச்சுங்க, பாமக ரெண்டா உடஞ்சதுன்னா ஒன்று அன்புமணி தலைமை, இன்னொன்று ராமதாஸ் தலைமை வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது அன்புமணி போய் அங்கே சேருவாரு. ஓகே, பிஜேபியில சேருவாரு. சேர்ந்து இப்போ அவர் என்னெல்லாம் சொல்றாரோ எடப்பாடி மாதிரி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா எதுக்காக போய் ராமதாஸ் கையை காலை பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் அன்புமணி வரணும், சௌமியாவும் பாஜக கூட்டணி வைக்கணும் இல்லைன்னு சொன்னா எனக்கு நீ கொல்லி ஓட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஏன் அழுதாங்க சொல்லுங்க? அப்படி அழுகுற அளவுக்கு என்ன இருக்கு? அந்த அளவுக்கு மிரட்டியிருக்காங்க. நீ வரலன்னா உள்ள தூக்கி வச்சிருவேன், கூட்டணிக்கு வா அப்படின்னு. அதனால தான் நான் உள்ளே செத்து போடுன்ற அளவுக்கு எனக்கு கொல்லி போட வேண்டியிருக்கும் நீ அப்படின்னு இது பண்ணி. சரி, ஓகே சார், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, சரி ரைட் ஓகே, அவர் அந்த கூட்டணிக்கு போகிறாரு, அன்புமணி ரெண்டா உடைச்சிட்டு ஒரு பாதி அங்கே கொண்டு போகிறான்னு வச்சுப்பேன். கொண்டு போகிறது மூலமாக மட்டும் நாளைக்கு அவங்க வெற்றி பெற்றால் மட்டும் தான் நாளைக்கு அவங்க ஏதாவது பவர் ஏதோ கிடைக்க போகுது. இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இப்படி பலவீனமாக போய் வந்து என்டிஏ உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன எப்படி பவர்? அன்புமணிக்கு பதவி கிடையை பற்றி அவங்களுக்கு என்னங்க கவலை? ஓகே, பாஜக வலிமை பெறும்ல, இங்க வலுவான கட்சிகள் பலவீனம் அடைய அந்த அங்க பாஜக வளரும். அதிமுக பலவீனம் அடைஞ்சா ஏன் அதிமுக இங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதிமுக இங்க பலமா இருக்கணும்ன்றது நான் விரும்புறேங்க. திமுக ஆளணும்னு விரும்புறேன். இன்னைக்கு வந்து பிஜேபி உள்ள வராமல் தடுக்கக்கூடிய ஒரே அரண் திமுக தான்றதுனால திமுக ஆட்சியில் இருக்கணும். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா பிஜேபி சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டோட உரிமைகள்லாம் விட்டு கொடுத்து எல்லாம் நாசமாக்கிடுவாங்க, பண்பாடு மொழி எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. ஆகெல்லாம் காப்பாற்றப்படணும்னா திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும். அதான் என்னுடைய விருப்பம் ஒரு பத்திரிகையாளர்லாம். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக வலுவாக இருக்க வேண்டும். அதிமுக பலவீனம் அடைந்தால் அந்த இடத்தை பாஜக வளரும். இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் சார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிக்கும், பாமகவானாலும் சரி தேமுதிகாவும் சரி, அவங்க பலவீனம் அடைஞ்சால் அந்த இடத்துல இருக்கிற தொண்டர்களை வந்து கபலீகரம் பண்ணும் பாஜக. அதுக்கான வேலை தான் இப்போ பாமகவில் தொடங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தேமுதிகாவிலும் தொடங்குவாங்க. கட்சிகளை கபலீகரம் பண்ணுறது தான். இல்லை சார், இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து பாமக ரெண்டா உடையுதுன்றீங்களேன், உடஞ்சி ஒரு பாதி அன்புமணி தலைமையிலான பாமக பாஜக கிட்ட போகிறான்னு வச்சுப்பேன். போகும்போது அந்த வன்னியர் மக்களுக்கு தலைவராக அன்புமணி இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது வந்து அதை எப்படி பாஜக கேப்சர் பண்ண முடியும்? சப்போஸ் தலைவர் பலவீனமாக இருந்தால் அவர் ஒன்றும் இல்லாமல் போனால் அதை வந்து கேப்சர் பண்ணலாம். வலுவாக இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து வலுவாக இருந்தால் ஒருத்தனை எதிர்க்க முடியும். நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் பலவீனம் ஆயிட்டோம்னா அவனை எதிர்க்க முடியுமா? சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். அதுதான் நான் சொல்கிறது. பலவீனம் அடைய உங்களை அழிக்கிறது ஈஸி. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து பலமாக இருந்தால் அழிக்க முடியாது சட்னா. பலவீனம் நம்ம உடஞ்சி ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரெண்டு பேரும் பலவீனம் ஆனோம்னா நம்மளை காலி பண்ணுறது ஈஸி. பிஜேபிக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆளு ஆட்சியில் இருக்குது, கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போயிடுவோம், ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு போயிடுவாங்க. அப்படியே கூட்டணிக்குள்ள வந்து அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆயிடும். பாஜக வந்து பாமகவில் இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து பிஜேபிக்கு போகிறது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. இப்போ திமுக தொண்டனுக்கு போக முடியாது. இன்னும் சொல்கிறேன், அதிமுக தொண்டன் கூட போகல. ஆனால் பாமக தொண்டர்கள் போயிடுவாங்க. கட்சியை கபலீகரம் பண்ணிடும் பிஜேபி. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, ஓகே. அப்போ வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா வந்து வேற ஒரு கணக்கு போட்டார். எப்படியாவது
பேக் டு பேக் வந்து திமுக ஆட்சியை பிடிக்கிறத தடுக்கணும், ஆட்சியை வந்து நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணார். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த 1.5 மாதம் நடந்த பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் மூலமாகவே அவருக்கு அது கை கொடுக்கல அப்படின்ற இடத்துக்கு திரும்பிட்டாரா? சும்மா கை கொடுக்கலையே, அதான் ஆப்வியஸாக இல்லை, தெரியல. ஓகே. அது அதனால தான் முதலமைச்சர் பொதுக்குழுல பேசும்போது சொன்னாரு, கோமாளிகளால் நம்மளை வீழ்த்த முடியாது அப்படின்ட்டு. அது அவர் குறிப்பிட்டு தான் சொல்கிறாரா? மொத்தமா. சரி, ஓகே சார். இப்போ அடுத்து அமித்ஷாவோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு ஒரு பேச வேண்டியது இல்லை. அவர் என்ன மூவ் எடுப்பார் அடுத்ததா? இப்படி தான் இருக்குது, கிரவுண்ட் இப்படி தான் இருக்குது அப்படின்னா இன்னும் 10 மாதம் இருக்குது, அடுத்து என்ன மூவ் இருக்குது, என்ன பாசிபிலிட்டி? அமித்ஷாவால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எந்த மூவ் எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எதிர்பார்க்குற மாதிரி. இப்போ இந்த விஜய்க்கான அலைன்ஸ், விஜய் கூட்டணி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அதிமுக வந்தால் போதும்னு நினைச்சாங்க, பெரிய அளவில் திமுக வீழ்த்தல் நினைச்சாங்க. ஆனால் அது ஜெல்லாக மாட்டேன். விஜய் வந்து இவங்க தான் இறக்கி விட்டதே அரசியலுக்கு. எப்படி அவங்க இறக்கி விட்டாங்க? ஆமாம், நெய்வேலியில் நடிச்சிட்டு இருந்தவருக்கு காரில் தூக்கி போட்டு ஐடி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கூட்டு வந்து மிரட்டி, அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் வரலன்னு ஆன பிறகு இவரை கொண்டாந்து அரசியல் இறக்கி விடுறது. 2 நோக்கம். ஒன்று வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்றும் சேர்க்கல. அதில் வந்து பிஜேபி ஆன்டி பிஜேபி ஓட்டு தமிழ்நாட்டில் அதிகம். அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு அதிமுகவும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன ஆகும்? ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு போகும். அதை பிரிப்பதற்காக விஜய்னு ஒரு ஆளை இறக்கி விட்டு, நீ என்னையும் திட்டு, திமுக அதிகமாக திட்டிட்டு நீ வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு திமுக போகிறத தடுத்து உன் பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கோ அப்படின்றதுக்காக தான் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. அதனால் இப்போ அவர் வந்து அவர் அதை மட்டும் செய்ய மாட்டார்ல. அவர் திமுக வாக்கி பிரிக்க தானே செய்வார். அது திமுக தானே வெற்றி. திமுக எதிர்ப்பு அதிமுக போகிற வாக்க அவர் அதை தானே பிரிக்க செய்வார். அவங்களுக்கு திமுக வந்து இங்கே அதிகமாக இருக்கிறது ஆன்டி பிஜேபி ஓட்டுங்க. அது திமுகவுக்கு சாலிடாக போகக்கூடாது. ஒரு 5% போச்சுன்னா 95% ஆன்டி பிஜேபி ஓட்டு தானே இருக்குங்க. ஆனால் அதே போல் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்க இருக்குல்ல சார், அதை தான் வந்து டிஎம்கே ஓட்டு கம்மி தானே சார். அதெல்லாம் சார் அதிமுக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் தனியாக நின்னா அது அதிமுக தான் வாக்கு வங்கி அதிகம். ஏன்னா அது அவ்வளோ ஏடிஎம்கே கிடைக்கும். அதே நேரத்தில் ஆன்டி பிஜேபி இது வேண்டானா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதிமுகவும் பிஜேபி ஒன்று சேர்த்துறாங்க. இப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டு யாருக்கு போடுவாங்க? நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா திமுகவோட வாக்கு வித்தியாசம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. 4 லட்சம் 5 லட்சம்னு. 24 அந்த வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஏன்? ஆன்டி பிஜேபி ஓட்டு சாலிடாக டிஎம்கேக்கு விழுந்துச்சு. அப்போ பாஜகவும் அதிமுக ஒன்றா இருந்துச்சு கூட்டணி. இப்போ என்னாச்சு? ஆன்டி பிஜேபி மோடி வரக்கூடாதுன்னு நினச்சவங்க பூரா ஓட்டு பூரா திமுகவுக்கு போட்டாங்க. இப்போ மோடி வரக்கூடாதுன்னு நினச்சவங்க திமுகவுக்கும் போட்டாங்க, அதிமுகவுக்கும் போட்டாங்க. அதனால தான் திமுகவோட வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிது. அதே மாதிரி தான் ஆன்டி பிஜேபி ஓட்டு அதிமுக இங்கே இருக்கும்போது என்ன ஆகும்? சாலிடாக அதிமுக இல்லாமல் பிஜேபி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி இல்லாமல். ஆக அதிமுக கூட்டணி சேர்த்துக்கணும். கூட்டணி சேர்த்துக்கிட்டோம்னா ஆன்டி பிஜேபி ஓட்டு சாலிடாக திமுகவுக்கு போகும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? விஜய்னு ஒரு ஆளை இறக்கி விடு. நீ வந்து மதவாத சக்திக்கு எதிரான மாதிரி காட்டிக்கோ, திமுகவை திட்டு. ஆனால் அதில் வந்து திமுக பெரிய கெயின் இருக்குல்ல சார். இப்போ விஜய் வந்ததுனால விஜய் வந்து நம்மளுடைய அதாவது ஆன்டி அதுதான். அதாவது இவங்க எதை பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக தான் போகும். அவங்க வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு திமுகவுக்கு சாலிடாக விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் இறக்கி விடுறாங்க. இப்போ வந்து திமுக ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்க, ஆன்டி இன்கம்பன்ஸ்ன்றது பெருசாக இல்லை. எல்லாம் ஆன்டி இன்கம்பன்ஸ் சில பேர் சொல்கிறாங்களோடைய ப்ரோ இன்கம்பன்சி தான் அதிகமாக இருக்குது. திமுகவுக்கு ஆதரவு தான் அதிகமாக இருக்குது. அதிருப்தி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதிருப்தி என்பது இந்த கவர்மெண்ட் வரவே கூடாதுடா அப்படின்ற கோபமாக மாறினா தான் ஓட்டு போட மாட்டான். அதிருப்தி ஏதோ ஒரு அளவு இருக்கத்தான் செய்யும். எந்த கவர்மெண்ட் வந்தால் கொஞ்சம் அதிருப்தி இருக்கும். அதிருப்தியை விடவும் கவர்மெண்ட் பரவாயில்ல. சார் இப்போ டவுட் சார் எனக்கு, இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரையும் இல்லாத வகையில் வந்து இப்போ தான் வந்து எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது. இந்த மாதிரி பலவீனமான எதிர்கட்சி இதுக்கு முன்னாடி எப்பவுமே இருந்ததில்லை. அந்தளவுக்கு பலவீனமாக இருக்குது. இந்த பலவீனமான எதிர்கட்சி வச்சு தான் ஸ்டாலின் அந்த பக்கம் வந்து ஒரு பலமான ஆளுங்கட்சியாக இருக்கிறாரு. சரிங்களா? ரெண்டாவது மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி வந்து எப்பவுமே மீடியாவை கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து இந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எதிர்கட்சி பலவீனம், மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி கமெண்ட்ஸை எப்படி இவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க? ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது. ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்குது, மீடியாவும் பலவீனமாக இருக்குது. அப்படிங்கும்போது உளவுத்துறை எதுக்கு இருக்குது? உளவுத்துறைங்கிறது எப்போ அவங்களுக்கு ஃபேவரான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க பல சோர்சஸ் வச்சுருக்காங்க. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து ஆளுங்கட்சி அவங்க மறைக்க தான் செய்கிறாங்க, விட்டுருங்க. ஆளுங்கட்சி இப்போ இது ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தால் ப்ரோ இன்கமெண்ட்ஸ் தான் பேசுவாங்க அவங்க.
ஆனால் நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசுக்கு எதிரான மனநிலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை எப்படி வந்து உறுதியாக அதை நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறீங்களே இல்ல எப்படி மக்கள்கிட்ட பேசும்போது பத்திரிகையாளர்களா அவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க, மக்கள் கூட்டம் பெரிய கூட்டம் இல்லையா சார்? எல்லாம் எந்த ஒரு இதுவுமே வந்து சாம்பிள் தான் பண்ண முடியும். அப்படின்னு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் முடிவு என்னன்றது தெரியும், உண்மையான முடிவு. ஆனால் பொதுவாக தெரியுமில்ல, மக்கள்கிட்ட பேசும்போது தெரியுமில்ல எத்தனை பேர். இப்போ ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கோம்னா 10 பேரில் யார் யார் என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க என்னன்றது தெரியுமில்ல. 10 பேரும் ஒரே கட்சியாக ஆதரவாக இருக்குன்ற போகிறது இல்லைல்ல. ஒரு 10 இடத்துல ஒரு இடத்துல ஒரு 10 பேர் கூடுறோம்னு வச்சுங்க, யாரோ கூடுறோம். அப்போ பேச்சு வரும்பொழுது யாருக்கு அதிருப்தி அதிகமாக இருக்கா என்று தெரியுமில்ல. 96 எப்படி இருந்துச்சு ஜெயலலிதாவுக்கு எதிரான அதிருப்தி அத்தனையும் தினமலரே ஜெயலலிதாவை எதிர்த்து எழுத வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சுல்ல இல்லையா? அந்த மாதிரி அதிருப்தி அதெல்லாம் இல்லைல்ல. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். பொதுவாக வெளியில் மக்கள்கிட்ட பேச, நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போகும்போது பேசுங்க, ஆட்டோவில் போகும்போது டீ கடையில் நிற்கும்போது பேசிகிட்டு இருக்கிறத கேளுங்க, எவ்வளோ அதிருப்தி அதிகமாக இருக்கா இல்லையான்றது தெரியும். சொல்கிறாங்களே சார், மக்கள் வந்து இந்த ஓலா ஊபர்லாம் கொண்டு வந்துட்டு காசை வாங்கிட்டு ஆளுங்கச்சு வந்து எங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க, எங்களுக்கு பொழப்பு ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த அரசுக்கு ஏன்டா ஓட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓலா ஊபர் என்னைக்கா கொண்டாந்து திமுக கொண்டாந்துச்சு? ஓலா ஊபர் எப்போ சார் இந்த 4 வருஷத்துல அவங்களுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அவங்க நல்லா அவங்களுக்கு நிறைய வளர்ச்சிருக்கு. ஒன்னே ஒன்று என்னன்னா, அதே ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, இதெல்லாம் கால மாற்றம் சார், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எங்கள் ஆளுங்க வந்து புரியாமல் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற ஆட்டோ டிரைவரும் இருக்காங்க. அதான் நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் போய் ஆட்டோ டிரைவர் பேசுவார் நீங்கள் சொன்னீங்க, நான் பேசும்போது என்கிட்ட சொன்னதை பற்றி நான் சொல்கிறேன். நான் எனக்கு சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி சொல்கிற ஆட்டோ டிரைவரும் உண்டு, அதையும் பார்த்துருக்கேன். எல்லாமே இப்போ உங்களுக்கு போர்டு வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் டிஜிட்டல் வந்துடுச்சு, ஃப்ளெக்ஸ் போர்டு. அவங்களாம் ஃப்ளெக்ஸ் போர்டு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கு தான் ஆகணும். கமலஹாசன் சொன்னார்ல, ஓடிடி வருதுன்னா அறிவியல் வளர்ச்சி, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் தேட்டர்லேயே தான் படம் போட்டுட்டு பண்ண முடியாது. அது மாதிரி சில வளர்ச்சிகள் வரத்தான் செய்யும், நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுதான் இப்போ இவங்களே ஓலாவில் இப்போ இது பண்ணிக்கிட்டாங்களே. ஆட்டோ டிரைவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓலா ஊபரு சார் கிரவுண்ட் ரிப்போர்ட் அது எல்லாத்தையும் போய் மெம்பர் ஆகிட்டாங்கல்ல சார். கிரவுண்ட் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்குது, நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக தெரியாமல் நம்ம பாட்டு வந்து ஆட்டோ டிரைவர்லாம் இப்படி தான் நினைக்கிறேன் நம்மளா வந்து பேசிட்டோம்னு வைங்களேன், அது அவங்களுக்கு பெரிய துரோகம் செய்கிற மாதிரி ஆயிரும். அதை பற்றி ஏன்னா ஏன்னா பல ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப சிக்கலை எதிர்கொள்கிறாங்க. வந்து இல்லாமல் எந்த அரசு மீதும் அதிருப்தி இல்லாமல் இருக்காதுங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஓலா ஊபருக்கெல்லாம் கட்டுப்பாடு போட்டு இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஆட்டோ டிரைவர் சாதமாக பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நானும் அதிருப்தி அடைவோம் அரசு மீது. ஓலா ஊபரில் நம்ம பாடு ஓரளவுக்கு நியாயமான இது கொடுத்துருந்தோம், ஆட்டோ டிரைவர்லாம் அதிகமாக கேட்குறாங்க, இப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்திச்சு கவர்மெண்ட்டு அப்படின்னு நீங்களும் நானும் அதிருப்தி அடைவோம். இதுதான் நடக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒருத்தவங்களை அதிருப்தியை வந்து கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த அதிருப்தி இருக்க தான் செய்யும். இந்த பக்கம் போட்டிங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் 100 நாள் வேலை திட்டம்னு கொண்டு வந்தாங்க, வேலையெல்லாம் ஜனங்க கஷ்டப்பட்டுக்கூடாது, சாப்பாட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ போய் கிராமத்தில் போய் கேளுங்க, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுனால விவசாய வேலைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விவசாயிகள் அதிருப்தியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? அதுக்கு அவனுக்கு சாப்பாடு போடாமல் இருக்க முடியுமா? அவனுக்கு ஒரு வருமானத்தை வழி பண்ணாமல் இருக்க முடியுமா? கிடைகளுக்கு பணம் தான் வேணும். கொஞ்சம் பண்ணையாரில் அதிருப்தி அடைய தான் செய்வாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று செஞ்சால் ஒன்று பிரச்சனை தான் வருங்க, அது எதுவுமே தடுக்கவும் முடியாது. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகருது பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.